அன்பு நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஆன்சைட்டி மோஷன் அக்ரவேட்டட் டவுன்வர்ட் மோஷன். அதாவது ஆன்சைட்டி டவுன்வர்டு மோஷன் அக்ரவேட்டட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் ரூப்ரிக்கை நம்ம பார்க்க போகிறோம். இதை சரியாக படிக்கணும்னாக்கா டவுன்வர்டு மோஷன் அக்ரவேட்ஸ் த ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆன்சைட்டி இஸ் அக்ரவேட்டட் பை தி டவுன்வர்ட் மோஷன் அப்படின்னும் இதற்கு அர்த்தம் எடுத்துக்கலாம். இதோட தமிழ் மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆன்சைட்டி அப்படின்னா தெரியும், ஒரு கவலை, ஒரு பதட்டம். மோஷன் அப்படின்னா நகர்தல், ஒரு இயக்கம், ஒரு இடம்பெயர்தல் அல்லது அசைதல் அப்படின்னு கூட சொல்லலாம். அக்ரவேட்ஸ் அப்படின்னா அதிகமாகிறது. டவுன்வர்ட்னா கீழ் நோக்கி நகர்தல். அதாவது டவுன்வர்டு மோஷன்னா கீழ் நோக்கி நகர்தல் அப்படிங்கிற மாதிரி இதற்கு தமிழ் அர்த்தம் வருகிறது. அதாவது பேஷண்ட்டோடைய மனநிலை எப்படி இருக்குன்னாக்கா கீழ் நோக்கி இடம்பெயர்தல். அந்த பேஷண்ட்டோடைய கவலையை, ஒரு பதட்டத்தை அதிகப்படுத்துது. இதுதான் அதனுடைய சரியான தமிழாக்கம். இதை நம்ம டைரெக்டாக எடுத்துக்கணும்னா எப்படி பேஷண்ட் வெர்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மாடிப்படியிலேருந்து இறங்கும்போது ஒரு மாதிரி ஆன்சைட்டியாக இருக்குது சார், ஒரு பதட்டமாக இருக்குது, ஒரு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பேஷண்ட் சொல்லலாம். அல்லது ஒரு எலிவேட்டர்லேயோ அல்லது லிஃப்ட்லேயோ கீழே இறங்கும்போது ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சில பேருக்கு இந்த ஃப்ளைட்டில் வரும்போது, ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் சில குழந்தைகளை அம்மா தூக்கிக்கிட்டு மாடிக்கு போவாங்க. தூக்கிட்டு மேலே ஏறி போகும்போது அந்த குழந்தை ஒன்றுமே பண்ணாது, ஒன்றுமே அழாது. ஆனால் கீழே இறங்கி வரும்போது ரொம்ப பதட்டமாக ஃபீல் பண்ணும், அழும் அல்லது கத்தும். அதுவும் ஆன்சைட்டி டவுன்வர்டு மோஷன் அக்ரவேட்டட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் டைரக்டான ஒரு மீனிங். டைரெக்டாக நாம் அந்த ரூப்ரிக்கை பயன்படுத்துகிறோம். இதையே கொஞ்சம் இன்டர்பிரட் பண்ணி நாம் யோசனை பண்ணி பார்த்தோம்னாக்கா பேஷண்ட் இந்த மாதிரி கூட சொல்லலாம். டாக்டர், நாளுக்கு நாள் உடம்பு ரொம்ப டவுன் ஆகிட்டே வருது டாக்டர். என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது, ஹெல்த் ரொம்ப குறையுது, அதை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தோம்னா இந்த டவுன்வர்டு மோஷன் அப்படிங்கிறத வேறு மாதிரி கூட எடுத்துக்கலாம். நம்மளுடைய லைஃப் ஸ்பேன், அதாவது நம்மளுடைய ஏஜ் ஒவ்வொரு வருஷமும் அதிகமாகுது. ஆனால் நம்மளுடைய ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்மளுடைய மொத்த ஆயுள் ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் வயது அதிகமாவதே டவுன்வர்டு மோஷன் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வரும். இதுக்கு பேஷண்ட் வெர்ஷன் எப்படி வரும்னு பார்த்தோம்னா, டாக்டர், எனக்கு வயசு 60க்கு மேலே ஆயிடுச்சு, இன்னமும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, என் பையன் ஒரு சரியான வேலையில் சேரலை, அதை நினச்சி ரொம்ப வருத்தமாக இருக்குது டாக்டர் அப்படிம்பாங்க. அதாவது அவங்களுடைய வயது அதிகமாவது, அவருடைய ஆயுள் குறைகிறது, அவருடைய வாழ்க்கை டவுன்லோடு மோஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறார். அதனால் அவர் வருத்தம் அடைகிறார், அதாவது ஒரு கவலை அடைகிறார். ஏன்னா அவர் இன்னும் லைஃப்பில் குழந்தைகள் யாருமே செட்டில் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. இது வேறு மாதிரி கூட வரலாம். அதாவது ஒரு இளைஞராக இருப்பார். அவர் என்ன சொல்லுவார்னா, டாக்டர், எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, இன்னமும் ஒரு சரியான வேலை எனக்கு அமையலை அப்படிம்பார். அந்த வேலை அமையாதது அவர் கவலை. ஆனால் வயசோடு அதை கம்பேர் பண்ணும்போது அது ஆன்சைட்டி டவுன்வர்டு மோஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும்.
இது இப்படி கூட வெளிப்படலாம். போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு உடல்நிலை பாதிக்கப்படுது. அதனால் அவங்க சரியாக படிக்க முடியல. அப்படிங்கிறபோது அவங்களுடைய மனநிலை வெளிப்பாடு எப்படி இருக்குனாக்கா, டாக்டர் எக்ஸாம் நெருங்கிட்டுருக்கு, நான் இன்னும் சரியாக ப்ரிப்பேர் பண்ணல, பரீட்சைக்கு நாள் ரொம்ப கிட்ட வந்துடுச்சு, நான் சரியாகவே இன்னும் படிக்கலை, எக்ஸாமுக்கு சரியாக ப்ரிப்பேரே ஆகலை, அது ரொம்ப எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம். ஸோ அந்த மனநிலையும் நாம் இந்த ருப்ரிக்கோட பொருத்தி பார்க்கலாம். ஸோ இது போல் பல மனநிலைகளை இந்த ருப்ரிக்கோட, அதாவது ஆன்சைட்டி அக்ரிவேட் டவுன்வர்ட் மோஷன் அப்படிங்கிற ருப்ரிக்கோட பொருத்தி பார்த்து பயன்படுத்தலாம். எனவே ஆர்ஓஹெச்சில் வெற்றி அடையணும்னாக்க ஒவ்வொரு ருப்ரிக்கையும் டைரக்டாக கையாளவும் தெரியணும். அதற்கு பின்னாடி உள்ள மறைந்திருக்கும் பொருளை, சரியான அர்த்தத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டு அதையும் பயன்படுத்த தெரியணும். அப்போ தான் நாம் ஆர்ஓஹெச்சில் மிக வெற்றிகரமாக செயல்பட முடியும். பல சாதனைகளையும் நம்மால் படைக்க முடியும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.